வணக்கம். நெருப்பு தமிழன். உலகக்கோப்பையை வென்று இந்திய அணி ஒரு பெரிய வரலாற்று சாதனையையே படைச்சிருக்கு. இதுவரைக்கும் பெண்கள் கிரிக்கெட் அப்படின்னா அதை யாரும் திரும்பியே பார்த்தது கிடையாது, பார்த்ததும் இல்லை. ஆனால் 15 கோடியிலிருந்து 32 கோடி வரைக்கும் இந்த மேட்சை பார்த்துருக்குறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில். பெண்களுக்கான போட்டின்னா யாருமே அதில் கவனம் செலுத்துறதில்லை. நம்ம எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர், ஷேவாக்கு, விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படின்னு கபில்தேவ் காலங்கள்லேருந்து நம்ம இதை மட்டும்தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பெண்கள் கிரிக்கெட்டை அப்படியே அப்படின்னு போயிடுவோம். இவங்களும் தொடர்ந்து போராடி பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களால வர முடியலை. 2 முறை தான் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை மூன்றாவதாக வந்து உலகக்கோப்பையை வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்களான்னா, அப்படி ஒரு கேள்வியை வச்சுருந்தாலும் கடைசியாக உலகம் முழுவதும் இந்த மகளிர் அணிக்கு ஆதரவு தெரிவித்து 32 கோடி பேர் வரைக்கும் பார்த்து ஒரு மிகப்பெரிய தங்களுடைய உணர்வுகளை சமர்ப்பணம் செய்திருக்கிறாங்க. இந்த ஒரு உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஜாம்பவா. அவங்க மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள யாராலையும் ஒன்றும் தொட முடியாது அப்படின்னு இருந்த ஒரு விடயத்தை, என்னடா 338 ரன்னை ஏற்கனவே நாம் 300 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தோம், அதையும் அடித்து அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க அடித்து அந்த 338 நம்மளால சேஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய வரலாற்றினுடைய ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். ஒரு ஆஸ்திரேலியா தாங்க மகுடம், ஆஸ்திரேலியா மட்டும்தாங்க ஆட முடியும் அப்படின்னு அப்படியே ஒரு பரம்பரை கிரிக்கெட்டாகவே இருந்துச்சு. அந்த பரம்பரை கிரிக்கெட்டை நம்ம ஆளுங்க உள்ளே பூந்து நொறுக்கி அள்ளி கட்டி தூக்கி வீசிட்டாங்க. இது மூலமாக பெண்கள் கிரிக்கெட்டுக்கு வரலாம் சரிசமம் 125 கோடி ரூபாய், ஆண்களுக்கு 125 கோடி, உங்களுக்கு 125 கோடி சமம் அப்படின்னு அறிவிச்சு அவங்களையும் ஒரு பூஸ்டப் பண்ணி விட்டுச்சு. ஐசிசியா பிசிசிஐயா இது யார் கையில் இருக்குங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். அது மட்டுமல்ல, இப்போ இந்த ஒரு இடத்துல பெண்களுக்கான ஒரு கிரிக்கெட்டை போட்டியில் ஒரு வெற்றி பெற்றதுனால இது கிராமங்கள் தோறும் இது நடந்து போயிடுச்சு. இது கிராமங்கள் தோறும் இன்றைக்கு போய் எல்லாரும் விளையாடலாம் கிரிக்கெட்டு, நம்ம எல்லாரும் விளையாடணும் கிரிக்கெட்டு அப்படின்னு பெண்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. பெண்களால் விளையாட முடியும், பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த ஒரு ஆட்டம் காட்டி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பையும் இது விளையாட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. வாழ்த்துகள்.